ஹாய், இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங். இந்த வீடியோவில் வாட் ஐ குக் அண்ட் ஈட் என்னடியே தான் பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக என் பையன் இருக்கிற அன்றைக்கி நான் வீடியோ எடுக்க மாட்டேன், பட் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். பட் ஓகே, நான் நினச்ச மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் இன்றைக்கி டேவஸ் கவர் பண்ணேன். இன்னும் நிவான் தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளார ஓரளவு குக்கிங் ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போலாம் மோஸ்ட் ஆஃப் த டே எங்கள் வீட்டில் இட்லி தோசை தான் இருக்குது. பிகாஸ் மாவு அரைச்சி வச்சுட்டா எனக்கு வேலை ஈஸியாக இருக்குது. என்னால் முதல் மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி குக் பண்ண முடிய மாட்டேங்குது. பட் இன்றைக்கி பொங்கல் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். நிவானுக்கு சக்கரை பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே கொஞ்சமாக சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு அப்புறம் மிச்சத்தை வெண்பொங்கல் பண்ணிடுவேன். யூஸ்வலாக நெக்ஸ்ட் டே என்ன குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் டேவே டிசைட் பண்ணிடுவேன். பட் ஆனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் மட்டும் தான் நான் டிசைட் பண்ணேன். எனக்கு பாலே சுத்தமாக பிடிக்காது. பட் இந்த டைமில் அவாய்ட் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் டெய்லி 1 கிளாஸ் ஆஃப் மில்காவது குடிச்சிட்ருக்கிறேன். நான் வெறும் ப்ளெயின் மில்க் வித் சுகர் மட்டும்தான் போட்டு குடிப்பேன். நிறைய பேர் நட்ஸ் பவுடர் மில்கில் யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் இப்போ வரைக்கும் அதை ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ மேபி ஃப்யூச்சரில் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ரெசிபி இதில் ஷேர் பண்ணுறேன். யூஸ்வலாக நிவான் இந்த டைமுக்கு எந்திரிச்சிருவான். பிரவீன்க்கு இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அவனை மோஸ்ட்லி அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அவனுக்கு இப்போ ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் நாங்கள் சம்மர் கிளாஸ் அவனை ஜாயின் பண்ணி விட்ருக்கோம். ஸோ அதுக்கு தான் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவனும் கிளம்பிடுவான். இன்றைக்கி லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நிவானுக்கு எப்போவுமே காரம் இல்லாட்டி மசாலா ஜாஸ்தியாக இருந்தாலே பிடிக்காது. ஸோ அதனாலே நான் பிரியாணிலாம் பண்ணுறது ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் பிரியாணியே பண்ணுறேன். இன்றைக்கி அவன் சாப்பிடுவானா மாட்டானான்னு யோசிச்சுட்டே தான் நான் இன்றைக்கி பிரியாணி பண்ணேன். அவன் நல்லாவே இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டான். அவனுக்கு இப்போ இந்த டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல்.
அம்மா இன்றைக்கி வந்து சிக்கன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி, ரைத்தா அண்ட் சிக்கன் கிரேவி வச்சு இன்றைக்கி லன்ச் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்னென்னு தெரில, சடனாக இந்த பேபி சேர் கொண்டு வந்து இதில் தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொல்லி இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறான். எவ்ரிடே இல்லைனாலும் என்றைக்காவது அவனுக்கு தோன்றப்போ இந்த சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு உட்காந்துப்பான் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி ஈவினிங் மக்கானா சாட் தான் பண்ணேன். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும், நம்ம பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த ரெசிபியை நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். திரும்ப நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நிவானுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மக்கானா நான் வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மட்டும் தான் கொடுத்துட்ருந்தேன். அப்பா அவனுக்கு ரொம்ப பிடிச்சதை சாப்பிட்டுட்டு இருந்தான். பட் மற்ற ஃபுட் அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இது ரொம்ப பிளாண்டாக இருந்திருக்கும் போல். ஸோ அதனால் அவன் சாப்பிட்றதையே விட்டுட்டான். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி அவனுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவன் திரும்ப இது வந்து பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி ஈவினிங் அம்மா அப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தது. ஸோ நிவானியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ நானும் பிரவீனும் இன்றைக்கி வெளியே போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்திருந்தோம். அம்மா இன்றைக்கி நைட் ஃபங்க்ஷன் போனதுனால மார்னிங் கொஞ்சம் சப்பாத்தி மிச்சமாக இருந்தது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் கொத்து சப்பாத்தி பண்ணிட்டோம். அண்ட் அதில் கொஞ்சம் மிச்சமான சிக்கன் கிரேவியும் இருந்தது, அதையும் ஆட் பண்ணிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன். இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். எங்களோட டே இன்றைக்கி இப்படி தான் போயிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சஜஷன்லாம் கீழே கமெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.